தொடக்கம் 10 வசனங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் 8:59 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். ஆமேன். அடுத்ததாக வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள போறோம். சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக்கொள்ள போறோம். ஆஞ்சியோடு இருக்கிறோம். தாகமுள்ளமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்து கொண்டே இருக்கிறார். அதிக வெளிப்பாடுகளை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கின்றேன். கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அழைப்போமா? இணைப்பில் இருக்கிறார். அழைப்போம். வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆமீன். நாங்கள் இன்றைக்கு செம்மையான தேவன் செம்மையில்லாத மக்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து வழி நடத்துகிறார். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகம் செம்மையில்லாத உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி சத்ருவாக இருக்கிறார். ஆவியானவரே, இப்படியாக இந்த மக்கள் செம்மையில்லாத வழியில நடக்கிற மக்களை நீர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை தெரிந்து கொண்டீரே. செம்மையாக நடக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்துல கொடுத்து செம்மையான வழியில நடக்க கிருபை செய்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். எங்களுடைய மனிதர்கள் பிசாசை நம்பி அவங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் பிசாசின் வலையில விழுந்து பாவம் செய்து இன்றைக்கு ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது இப்படியான இருளின் பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கிறோம். உபாய தந்திரங்களோடு பிறக்கிறோம். எங்களுக்கு பரிசுத்த ஆவியை எங்களுடைய மெய்யான தேவன் தந்து எங்களை செம்மையான வழியில நடத்துகிறார். பாருங்கள், அவரை நாங்கள் பார்க்கும் பொழுது உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். நீதியானவர், செம்மையானவர். இந்த செம்மையில்லாத மனிதர்களுக்காக இயேசு அந்த சிலுவையில மரித்து உங்களுக்கு ஒரு தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை செம்மையாக நடக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாங்கள் மீட்டில் வாழ்ந்தோம். தேவனை அறியாத காலத்துல இப்படியாக இன்று அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், எல்லாரையும் நேசிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துல நீங்கள் மதங்களில வாழலாம், பாவத்தில வாழலாம், சாபத்தில வாழலாம். பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், அவர் தான் எங்களுடைய தேவன், ஒன்றான மெய்த்தேவன். இந்த பாவம் இந்த பிசாசிடத்துல இருந்து வருகிறது. யோவான் 10:10 படி திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, அநியாயம் செய்வது,
இப்படியாக பிசாசின் பிடியில அகப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த மதங்களில் இருந்து, இப்படி பாவங்களில் இருந்து ஆவியானவராக அவர் எங்களுக்கு விடுதலை தந்தார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாருங்கள், இந்த உலக மக்களை பார்க்கும் பொழுது உபாகமம் 32:5 இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படித்தான் வாழ்ந்தார்கள். பாருங்கள், அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த காலத்துல ஒன்றான மெய்த்தேவன் அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்கள், அப்படியான சந்ததியான மக்கள் கூட இன்றை வரைக்கும் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், இப்படியான ஒரு மாறுபாடுள்ள வழியில வாழுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஒரு நாள் அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் வேதாகமத்தில் கூறியிருக்கிறார். நாங்கள் உபாகமம் 32:6 விவேகம் இல்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? உங்களை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உங்களை உண்டாக்கி உங்களை நிலப்படுத்தினவர் அவர் அல்லவா? இப்படியானதவர். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உயிரோட வாழுவது எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஜீவ சுவாசத்தை தந்து எங்களுடைய இருதயம் இங்கே கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் மண்ணில இருந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து இன்றைக்கு நாங்கள் உயிரோடு வாழுகிறது அந்த மெய்த்தேவனுடைய கிருபை, இரக்கம். பாருங்கள், அவரை நாங்கள் எங்களை படைத்ததன் பிரதான நோக்கம் அவரை துதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, அவருக்கு ஆராதனை செய்வதற்காக. பாருங்கள், அவரை ஏனென்றால் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் தேவனை, அந்த படைத்த மெய்த்தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர் படைத்தார். எப்படி படைத்தார் என்றால் மண்ணில் இருந்து படைத்தார். பாருங்கள், எரேமியா 18:4 பார்க்கும் பொழுது அவர் ஒரு குயவன் வீட்டுக்கு போகும்படி அவர் சொல்லுகிறார். எரேமியாவை அவன் மண்ணில இருந்து பாத்திரத்தை வரைகிறான். அதே போலதான் எங்களையும் எரேமியா 18:4 பார்க்கும் பொழுது, குயவன் வரைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வரைந்தான். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் மண் பாண்டமாக இருக்கிறோம். குயவன் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல உங்கள் வாழ்வை கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில தோல்விகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்வில இந்த காலங்களில் அநேகமான ஆட்களுக்கு இருக்கிறது. துக்கம், கவலை, கண்ணீர், பயம். இப்ப உங்களுடைய வாழ்வை அந்த மெய்த்தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதுவரை நான் இப்படி வாழ்ந்து விட்டேன், இப்படி தவறாக ஒரு அடிமைத்தனத்துல வாழ்ந்து விட்டேன், குடிப்பழக்கத்துல வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவருடைய இரத்தத்தினால, அவருடைய இரத்தத்தான் உங்களுடைய பாவங்களை கழுவக்கூடியதா இருக்கிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி உங்களுடைய வாழ்வை அந்த மெய்யான தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை இனி ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல கொடுத்து விடுங்கள். உங்களுடைய வாழ்வை இன்றிலிருந்து உங்களை அவர் வணங்குகிறவராக இருக்கிறார். யார் உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த மெய் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர் உங்களை இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய வருகைக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கடைசி கால அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதற்காக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை வணங்குகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஏற்ற பாத்திரமாக உங்களை
உங்களை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருக்க படைத்திருக்கிறார். நீங்கள் பிசாசனுடைய கையில அகப்பட்டு பாவத்தில மதங்களில வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நானே வழியும் சத்தியவுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் பரலோகம் போக முடியும். பாருங்கள், நாங்கள் எரேமியா 18:15 என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகளை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. பாருங்கள், இந்த மூதாதையர்கள் செய்த தவறுகளினாலே கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களை வணங்கி இந்த மூதாதையர்கள் செய்த தவறு இன்றைக்கு தொடர்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் தேச மக்களும் இப்படியான தவறுகளை செய்தார்கள். எரேமியா 18:16 நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும், பாருங்கள், இப்படி செய்யும் பொழுது அந்த தேசம் பாழாகும். நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வராவிட்டால் நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈச விட்டு நிந்தியாகவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிற எவரும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். பாருங்கள், தங்களுடைய தலையை உயர்த்தி தேவனுக்கு, அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், வறுமை வரும். இவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். பாருங்கள், எப்பொழுதும் அப்படியான செய்பவர்கள் ஒரு யுத்தங்களுக்கூடாக பிரச்சனைகளுக்கூடாக போவார்கள். பாருங்கள், இப்படியாக மனிதனை உருவாக்கின தேவன் மனிதர்களை உருவாக்கி இருக்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 11 அவர்கள் அந்த முதல் சந்ததியை பாருங்கள். நாங்கள் ஆதியாகமம் 11 பார்க்கும் பொழுது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தை பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இப்படியாக அந்த பாசையை தேவன், அனைவரும் ஒரே பாசையும் இருக்கிறது. இப்படியாக நாங்கள் ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்றார். பாருங்கள், தேவன் இப்படியாக பலவிதமான ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு விதமான பாஷைகளை கொடுத்தார். பாருங்கள், இப்படியாக தங்களுக்கு பேர் உண்டாக்குவதற்காக இன்றைக்கும் இந்த மனிதன் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள, தங்களை புகழ காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆதாம் ஏவாளும் பாருங்கள் பாவம் செய்து தேவனுடைய பாவத்துக்கு முன்னால தேவன் பாவம் செய்யும் பொழுது பாருங்கள் அவர்களால தேவனுக்கு முன்னால நிற்க முடியாது. நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3:8 பார்க்கும் பொழுது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாவத்துக்கு பின்பாக ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாம் ஏவாளோடு உலாவி பேசிவிட்டு போவார். இந்த சந்தர்ப்பத்தை அன்று பாவத்தின் பின்பாக அந்த பிசாசு ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக வந்தவனை இவர்கள் நம்பினதன் நிமித்தம் உறவு, அந்த தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு பிரிந்து போறது. இன்றைக்கும் இந்த உறவு, நீங்கள் பாவத்தை செய்கிறதன் நிமித்தம் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தூரமாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் அவர் எல்லாரையும் ரட்சிக்க விரும்புகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஏசாயா 59 அதிகாரம்
முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்களுடைய பாவங்களுக்கு, நீங்கள் இதுவரை செய்த பாவங்களுக்கு அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய முகத்தை, உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நீங்கள் உங்களுடைய துதியை, உங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுவார். பாருங்கள், அவருக்கு அவருடைய வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விட்டு அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 11:3, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடு அவர்களை பாழாக்கும். தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களுக்கு அது உத்தமமாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவனுக்கு உத்தமமாக வாழ்ந்தான். உத்தமமா வாழுபவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் செம்மையாக உத்தமமாக வாழுகிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் கர்த்தர் நல்லவரும் உத்தமமுமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இப்படியாக நாங்களும் எங்களுடைய தேவன் உத்தமர், எங்களுடைய தேவன் செம்மையானவர். நாங்களும் உத்தமத்தில செம்மையாக வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். நாங்கள் செம்மையாக வாழுவதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் தான். எங்களுடைய தேவன் நீதியானவர், செம்மையானவர். இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. நாங்கள் சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில பார்க்கும் பொழுது, சங்கீதம் 33 1வது வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தாகும். துதி செய்கிறதில் அவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை ஆராதனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah. Thank you, Jesus. நாங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில அப்போஸ்தலர் நடபடிகளில பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில பாருங்கள், ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வந்து, நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில, அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் அவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவரை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை, பாகமில்லை. பாருங்கள், தேவன்
இந்த உலகத்தின் சொந்தக்காரர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவர், இந்த உலகத்தின் ஓனர், இதை உருவாக்குறவர். அவர்தான் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குறவர். அவர் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். பாருங்க, பணத்தினால அவருடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை விட்டு பாவத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்படும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறார். மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் கொடுக்கப்படும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களை உருவாக்கின தேவன் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவனை விட்டு இன்றைக்கு திரும்புகிறவர்கள், மந்திரங்கள் செய்பவர்கள், பிடித்தவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்பவர்கள் எல்லாரும் பாருங்கள், மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுடைய தேவன் விரும்புகிறார். மனம் திரும்பி அவரிடத்தில் வரும் பொழுது அவர் பாவ வழிகளை விட்டு சாப வழிகளை விட்டு திரும்பி வரும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிரான பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்கள், அவருடைய செட்டைக்கு கீழே நாங்கள் போய்விட வேண்டும். ஒரு பருந்தானது கோழி குஞ்சுகளை பிடிக்க வரும் பொழுது அந்த கோழி குஞ்சுகள் தாயின் செட்டையிலுள்ள போவது போல நாங்களும் அந்த தேவனுடைய சிறகுகளுக்கு கீழே உன்னதமானவருடைய மறைவில நாங்கள் போய் சேர்த்து விட வேண்டும். அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகளெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் சத்தியமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, glorify your name. Thank you Jesus, hallelujah, hallelujah. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர்
செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. உம்மையே நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய உமக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமாண்டவரே, இந்த சுமை இல்லாத வழிகளில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் செம்மையான வழியில நடக்க நீர் இந்த நேரத்தில் உதவி செய்வீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. கழுகள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரை பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் தேடி உச்சத்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. உம்மால கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ள உம்மிடத்துல இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, அன்புண்டு. ஆண்டவரே, அறியாமல் வாழுகிறார்கள். அவருடைய பாவங்களை இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி, அந்த இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. யார் யார் அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கழுவி உடைய அபிஷேகத்தினால் இந்த நேரத்துல நிரப்பும். சத்துரு நெருங்காதபடி, சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பிசாசு கிரிவைகள் தீமைகளை செய்கிற தீய ஆவிகளின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை பொருட்படுப்பீராக. உமக்கு ஏற்ற வழியில, உமக்கு பிரியமான வழியில வாழ எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த வருங்காலங்களில் உமக்கு பிரியமான பாத்திரங்களாக பிரியமான வாழ்வு வாழ ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமான பாத்திரங்களாக வரைந்து உம்முடைய ராட்சியத்தில், அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்தில் வாழ கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், வெளிப்பாடுகளை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் அங்கு 29ஆம் வசனத்தின்படி தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆமேன், செம்மையான மனுஷரை உண்டாக்கினார்.